பிரம்மரிஷி பிதாமக பத்திரிஜிக்கும் ரங்கநாதன் மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன் ஜிக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம முன்னாள் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அவங்க சொர்ணலதா மேடத்தோட அவங்க எப்படி இந்த புக்கை எழுதினாங்கன்னு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரபஞ்சத்தோட படைப்பு பார்த்தோம். அது அப்படின்னா நிறைய உலகங்கள், நிறைய பிரபஞ்சங்கள்லாம் இருக்கு. அதுல உயர் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7, அதுக்கப்புறம் நிறைய பிரபஞ்சங்களே இருக்கு. ஒலி அதிர்வுகள் இருக்கிற உலகம், ஒளி இருக்கிற உலகம், இப்படி நிறைய இருக்கு. நாம அதுல ஒரு பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு பாலண்டத்துல இருக்கிற ஒரு பூமியில தான் இருக்கும். இப்போ பூமி அதோட வரலாறு மாதிரி பார்ப்போம். எப்ப படைக்க சொல்லுங்க. கொஞ்சம் உங்க கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுங்களா? முகம் தலை முழுமையா தெரியற அளவுக்கு. தலை கொஞ்சம் கட் ஆயிடுது. ஓகே ஓகே. எஸ் மேடம். ப்ளீஸ் ப்ரொசீட். எஸ். அதாவது பூமி எப்ப படைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச காலகட்டத்தோட ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே இருக்கு. 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த பூமி இந்த பூமி நம்ம இப்ப வசிக்கிற இந்த பூமியை ஒரு ஆய்வு களமாக உருவாக்கி இருக்காங்க. அதாவது ஏன் இவ்வளோ வளங்கள் இருக்கு நம்ம பூமியில, இவ்வளோ இருக்கு, எத்தனை வளங்கள் இருக்கு நம்ம இதுல. ஆனா இந்த மாதிரி வேற எந்த பூமியும் படைக்கலவங்க அந்த படைப்புல. அதுல மெயினா இதை ஒரு ரிசர்ச் பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தா பல வளங்கள், பல தாவரங்கள், பல உயிரினங்கள், இன்னும் சொல்ல போனா நம்ம பூமியில கடல்கள், பெரிய பெரிய சமுத்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. இந்த மாதிரி எந்த பூமியிலையும் கிடையாது. ஏன்னா இத ஒரு ரிசர்ச் லேப் மாதிரி அவங்க பண்ணணும். இதெல்லாம் இருந்தா எப்படி இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. இப்ப நம்மளுக்கே தெரியும், நம்மளோட கோள்கள்ல பாத்தீங்கன்னா, கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா வேற எதுலயுமே உயிரினங்கள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. சோ இதுல அவங்களோட விருப்பம் என்னன்னா, முழு சுதந்திரமாகவும் ஒரு எல்லாவித வளங்கள் நிறைஞ்ச ஒரு உலகமாகவும் இந்த பூமி இருக்கணும்னு முதன்மையான படைப்பாளர்கள் ஆசைப்பட்டு படைச்ச இந்த பூமியா. அதுல முழு சுதந்திரம் இருக்குமா. அதுல இருந்த அப்போ 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மனிதர்களோட தன்மை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க 12 இழை டிஎன்ஏவும் ஆக்டிவேஷன்ல இருந்தவங்களாம். அவங்க ஃபுல்லா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பரிபூர்ண அறிவு இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி ஒரு தெய்வத்தன்மையோட இருந்தாங்க. பரிபூர்ண உணர்வு, பரிபூர்ண அன்பு, அந்த மாதிரி ஸ்ரீசக்தி, அந்த ஃபெமினைன் எனர்ஜி முழுமையா தெய்வீக தன்மையில இருந்த மனிதர்கள் தான் அப்போ 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிற பூமி மாதிரியே இத ஒரு ஆய்வு களமா படைச்சிட்டு, இதுல இருந்தா எப்படி இருக்கு, அது எப்படி பரிணாம வளர்ச்சியில மேலோங்கி வருது அப்படின்லாம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரி பல பூமிய படைக்கிறதுக்காகவே இது ஒரு ஆய்வு களமா படைச்சிருக்காங்க. நீங்க நிறைய யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க. டோலரஸ் கேனன் அப்படிங்கிறவங்க, இல்ல நிறைய அந்த வெஸ்டர்ன் சைட்ல இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பூமி தான் இருக்கிறதுலே அற்புதமான ஒரு இடம். அந்த ஆன்மா தன்னைத்தானே மாத்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு என்விரான்மெண்ட் இந்த பூமியில தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்த பூமிய நிறைய பல உலகங்கள் இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தியானம் ரொம்ப தீவிரமா பண்ணீங்கன்னா, நம்மளே சுயமா உணர்ந்தா, இப்ப எப்படின்னு சொர்ணலதா மாஸ்டர் உணர்ந்திருக்காங்க. அது மாதிரி ஞானம் அடைஞ்ச நிறைய பேர் இதை உணர்ந்திருக்காங்க. சித்தர்கள்,
வள்ளலார் மாதிரி இவங்கெல்லாம் ஞானிகள்லாம் ஆல் ஓவர் வேர்ல்டுன்னே வச்சுப்போமே, அவங்க எல்லாருமே அத வந்து தங்களோட ஞானத்தால அதை உணர்ந்துதான் நம்மளுக்கு அந்த புத்தகங்களை கொடுத்திருக்காங்க. சோ நாமளும் அதை வந்து உணரணும். நம்மளால அதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு புக்ல படிச்சா கூட நம்மளால அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு படமா காட்சியா நம்மளால அதை வந்து கற்பனை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ உலகங்கள், அவ்வளோ கேலக்டிக் ஃபெடரேஷன், எல்லாம் உயர் உலகங்கள், ஒளி உலகங்கள்னு நிறைய இருக்கு. நம்ம ரொம்ப வந்து சின்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன இடத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஏன் வந்துச்சு, அப்படிலாம் ஏன் இருந்துச்சு? இப்படி இருந்த பூமியில பரிபூர்ண அன்பு தெய்வ சக்தி நிறைந்து 12 இழை டிஎன்ஏவும் ஆக்டிவேஷன்ல இருந்து வாழ்ந்த இந்த பூமி வந்து ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, பல இன்னும் வேறு உலகங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பூமியை நாம ஆக்கிரமிச்சுக்கிட்டோம்னா, நாம இதை மாத்தினா, ஏன்னா இந்த இந்த முன்னாடி போன இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமியில என்ன மாற்றம் நடந்தாலும், பூமி உயர்நிலைக்கு போனாலும் அதோட தொடர்புடைய பல பிரபஞ்சத்துல இருக்கிற பூமியும் வந்து அந்த அடுத்த உயர் மட்டத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே கனெக்டட் தான். இது மட்டும் தனியா எதுவும் இயங்கல அப்படின்னு நான் போன கிளாஸ்லயே சொன்னேன். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஒண்ணு வந்து ரொம்ப ஒரு கீழ்நிலை உணர்வுக்கு போச்சுன்னா மத்ததும் அதே மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இது வந்து உயர் மட்டத்துல இருந்து இப்ப கீழ்நிலைக்கு வந்துருச்சு. எப்படி அப்படின்னா, வேறு ஒரு சில இப்ப நம்ம மரபணுக்கள்லாம் வந்து மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியா இருந்திருக்கோம். நாமளும் அந்த 3,00,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் இருந்திருக்கலாம். ஆனா தெரியல. சோ அதுல இருந்தவங்க எல்லாருமே வந்து பன்முக மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியா இருந்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, எல்லா டைமென்ஷனுக்கும் அவங்களால போயிட்டு வர முடியும். இப்ப வந்து பறக்கும் தட்டு பாக்குறோம், வேற்று கிரக ஆட்கள் எல்லாம் பாக்குறோம்னு ரிசர்ச்ல எல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி பூமியில இருக்கிறவங்களாலையும் வேறு உலகங்களுக்கும் போக முடியும். வேறு உலகங்கள்ல இருக்க ஞானத்தையும் நாம வந்து அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற கூடிய ஒரு டிஎன்ஏல நம்ம இருந்திருக்கோம். நான் வந்து டிஎன்ஏன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா அதை காமிக்கணும்னு நினைச்சேன். இப்படிதான் இருக்கும் டிஎன்ஏ நம்ம உடம்புக்குள்ள. இந்த இந்த மாதிரி வடிவத்துல எல்லா செல்லுலயும் இருக்கும். தெரியுதா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் இந்த டிஎன்ஏ இருக்கும். அது ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுல வந்து எல்லாமே இருக்கும். எல்லாமே என்ன, உங்களை பத்தின அத்தனை விவரங்களும் அந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கும். ஆனா ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கு. அதுக்கு இதுதான் டிஎன்ஏ. இந்த மாதிரி இதுல வந்து 2 தானே பாத்தீங்க. இப்போ 2 தானே இப்படி பாம்பு மாதிரி இப்படி சுத்திட்டு இருக்கு. அது மாதிரி 12 இழைகள் இருக்குமா அதுல. அந்த 12 இழைகள்ல வந்து இப்ப நம்மளுக்கு 2 தான் ஆக்டிவேஷன்ல இருக்கு. ஏதோ பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேறு சில என்ன சொல்றது, ஒரு டார்க் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லும் போது, அவங்க வந்து இந்த பூமியை ஆக்கிரமிச்சு அதுக்கு அந்த என்ன சொல்றாங்க, அவங்களோட ஆசை என்ன அப்படின்னா, அவங்க இந்த பூமியை டேக் ஓவர் பண்ணி இது மாதிரி பல பூமிகள் அவங்களுக்கு அடியில வந்தா அவங்க வந்து இப்ப நம்ம சாதாரண நடக்கிற பாலிடிக்ஸ் மாதிரிதான் அது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லா கடவுள்மார்களும் அவங்களுக்கு அடியில வந்துருவாங்க, எல்லா கண்ட்ரோலும் அவங்களுக்கு அடியில வந்துரும் அப்படிங்கிற ஆசையில வந்து அவங்க இந்த பூமிக்கு 3,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து மத்த பிரபஞ்சங்கள்ல இருக்க தொடர்பை ஃபுல்லா முதல்ல கட் பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம மல்டி டைமென்ஷனலா இருந்தோமோ அந்த அங்க இருந்து வர ஞானத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து வர ஒளி அப்படின்னு சொல்றாங்க. ஒளினாலே ஞானம். இங்க வந்து ஒளின்னு சொல்ற எல்லாமே ஞானம்னு நம்ம எடுத்துக்கணும். அத ஃபுல்லா முதல்ல கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருந்து வர ஆற்றல் சக்தி போர்ட்டல். இப்ப நம்ம குரூப்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, 12-12க்கு வந்து ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அதாவது அங்க இருந்து வந்து நம்மளுக்கு வேற்று கிரகங்கள்ல இருந்து ஃபுல்லா பிரபஞ்சத்துல இருந்து சக்தி வந்துகிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையும் அவங்க தடுத்துட்டாங்க. அதுல இருந்து எதுவுமே வராத அளவுக்கு ஒரு இருண்ட நிலை, இருண்டன இருளுல, அறியாமையில, மாயை அறியாமையில நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்.
சோ இங்க இருள் அப்படின்னா மாயை, அறியாமை. அப்ப இந்த பூமி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா முற்றிலும் அது கம்ப்ளீட்டா அது வந்து அறியாமை அப்படிங்கிற ஒரு இருள்ல மாட்டிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த பூமியை ஆக்கிரமிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய அவங்க எல்லாருமே பெரிய பெரிய இந்த மரபணுவியல் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்ல டிஎன்ஏவை வந்து அவங்களால எல்லாமே அதை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லுநர்களா இருந்திருக்காங்க. அவங்களோட அவங்க வந்து ரொம்ப உயிர் இந்த மாதிரி புது புது ஆன்மாக்கள் அதுக்கு தேவையான எல்லாமே உருவாக்குறதுல ரொம்ப பெரிய திறமையானவங்க. அவங்க ஆக்கிரமிச்ச போது அந்த ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில வந்து இருந்த மனிதர்கள் எல்லாருமே தெய்வத்தன்மை வாழ்ந்தவங்களா தான் இருந்திருக்காங்க. அதாவது ஃபுல்லா பரிபூர்ண அன்பு, உணர்வு இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த சக்திகள் எல்லாமே உணர்ந்து அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது ஒரு பேரின்ப நிலையில தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து படையெடுத்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அந்த சக்திகள் எல்லாம் இருளுக்கு கொண்டு போன பிறகு எதுவுமே இவங்களுக்கு வந்து மூலாதார நிலையோட கீழ்நிலைக்கு அரிஷத் வர்க்கங்கள் ஃபுல்லா வந்து அந்த ஒரு நிலைக்கு மனிதர்கள்லாம் போயிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா மூலாதார நிலைக்கும் கீழே போயிட்டாங்க. அவங்களோட உணர்வு நிலை வந்து ஃபுல்லா மூலாதாரத்துக்கும் கீழே போயிட்டு அரிஷத் வர்க்கங்கள் காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியத்துக்கு அடிபணிஞ்சு ஃபுல்லா அந்த மாயையில மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இத வந்து இந்த பல உலகங்கள்ல இருந்து வந்து இப்ப அதாவது இந்த பூமிக்கு வந்து பல உலகங்கள்ல இருந்து ஒளி வருதுன்னு சொல்றோம், ஞானம் வருதுன்னு சொல்றோம்ல. அதெல்லாம் வந்து அந்த அறியாமை தான் இப்போ ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கு. பல உலகங்களுக்கு இந்த பூமியில இருந்து அறிவு போக வேண்டிய இதுக்கு பதிலா இப்போ வந்து அறியாமை தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியை வந்து ஆக்கிரமிச்சவங்களோட நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தா இந்த பூமிய எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லையற்ற பிரபஞ்சத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஆசைதான். இத வந்து முதல்ல படைச்ச அந்த சைத்தன்ய சக்தி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பூமியை வந்து இந்த மாதிரி ஒரு இருள் நிலைக்கு கொண்டு போக இனிமேலும் அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து இதை திருப்பியும் உயர்நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலைகளும் எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் அதுல வந்து முதல்ல அவங்க என்ன எப்படி இந்த பூமி வந்து திருப்பியும் அந்த பழைய மாதிரி வரும் அப்படின்னா முதல்ல இங்க இருக்க மனிதர்களோட டிஎன்ஏவை வந்து 2 இழையில இருந்து 12 இழைக்கு மாத்தினா மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிங்கறனால முதல்ல இந்த டிஎன்ஏவை ஆக்டிவேட் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து பல ஒளி உலகங்களும் சேர்ந்து பல ஆசான்கள் எல்லாரும் யார் யார் இதுல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த புதிய டிஎன்ஏவை வந்து 12 இழையா திருப்பி மாத்துறதுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பூமி வந்து கீழே இறங்கி போய் அதுல பிரளயம் வந்து மனிதர்கள் எல்லாம் அழிஞ்சு போய் திருப்பி ஒரு புது கோல்டன் ஏரா மாதிரி ஒரு என்ன சொல்றது சத்திய யுகம் மாதிரி ஒண்ணு புதுசா வந்து வெறும் அன்புதான் அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த மனிதர்கள் எல்லாம் வர்றதுக்கு ஒவ்வொரு வட்டமும் இந்த மாதிரி பிரளயம் வந்து இந்த பூமியை புதுப்பிக்கிறதுக்கு பதிலா இந்த வட்டம் என்ன பண்ண போறாங்கன்னா பூமி அப்படியே தான் இருக்கும். அதுல உள்ள மனிதர்களோட டிஎன்ஏவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பூமி வந்து சொர்க்க பூமியா மாறிடும் அப்படின்னு நினைச்சு இப்போ டிஎன்ஏ ஆக்டிவேஷனை பண்றதுக்கு பல பிரபஞ்சங்கள்ல இருந்து பிரதிநிதிகள் வந்து எல்லாரும் ஒன்று கூடி இந்த வேலையை இப்ப நடத்திட்டு இருக்காங்க. அதுல இன்டர் கேலக்டிக் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒவ்வொரு கேலக்சிக்கும் ஒரு ஃபெடரேஷன் இருக்கும். அதை எல்லாம் ஒவ்வொரு கேலக்சியும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபெடரேஷன் இருக்கு. அது வந்து அவங்க அப்புறம் வந்து அதுல வந்து நிப்புரா கவுன்சில்ங்கிற உறுப்பினர்கள், ஆஸ்டார் கமாண்டர் உறுப்பினர்கள், ஒயிட் பிரதர் அவங்க அந்த உறுப்பினர்கள், 12 உயர் உலகங்கள்,
12 உயர் உலகவாசிகள், குருமார்கள், கடவுள்கள் எல்லாரும் இந்த பூமியை வந்து இருக்கிற மக்களோட 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவா மாத்துறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அப்பப்போ என்ன ஆகுது, உயர் உலகங்கள்ல இருந்து பல ஞானிகள் வந்து இந்த பூமியில பிறந்து நம்மளுக்கு அந்த அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச காலத்துக்கு. சங்கராச்சாரியார் ஒரு பீரியட்ல வந்தாரு. அப்புறம் சில 3000 வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் வந்தாங்க. அப்புறம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளலார் வந்தாரு. அது மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வந்து பத்திரிஜி வந்திருக்கு. சோ அந்த மாதிரி குருமார்கள், கடவுளர்கள், உயர் உலகங்கள்ல இருந்து இந்த மாதிரி அப்பப்போ இந்த பூமிக்கு வந்து நம்மள வந்து அந்த அறியாமை, அந்த இருள், அதுல இருந்து நீங்க எல்லாம் வெளியில வாங்க, உங்களுக்கு வந்து 12 இழை டிஎன்ஏ ஆக்டிவேஷன் ஆகுற அந்த ஒரு தன்மை நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி நம்மளோட ஓன் முயற்சியில, அதாவது நம்ம தியான சாதனையினால நம்மளோட டிஎன்ஏவை மாற்றுறதுக்கு நம்மளே முயற்சி செய்யறோம். அது வந்து அதுக்கு வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து புரியல, இன்னும் நான் வந்து இருநிலையில தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த பாடியை வெக்கேட் பண்ணும்போது இன்னும் இதுக்கு கீழ் பரிமாணத்துல இருக்கிற ஒரு பூமி தயாராகிறது, அங்க போக வேண்டியதுதான். இப்ப வந்து நாமெல்லாம் தியானம் பண்ணி அந்த நிலைக்கு போகணும், எல்லாருக்கும் இது போய் சேரணும், ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நீங்க சொல்லி போய் தியானம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது அவ்வளோ ஈஸியா அவங்க புடிச்சுக்க முடியாது. ஆனா உண்மையிலே தியானம் பண்ணா என்னெல்லாம் பலன் இருக்கும்னு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. என்ன, முதல்ல உடல் நலம் நல்லாகுது, அப்புறம் வந்து மனம் ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகுது, அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில உள்ள சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு அறிவு நம்மளுக்கு வருது. இந்த மாதிரி சொர்ணலதா மேடம் மாதிரி பல மாஸ்டர்ஸ் வந்து தீவிரமா தியானம் பண்ணி பல ஞானத்தை வாங்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்மளும் பண்ண முடியும். நம்மளாலையும் தீவிர தியானம் பண்ணா ஏகப்பட்ட விஷயங்கள் பிரபஞ்சத்துல இருக்கு, அது ஃபுல்லா நம்மளாலையும் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நாம வந்து இப்ப அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா, நாம தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அவங்க 100 ஸ்டெப் நம்மள மேல தூக்கிட்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட முயற்சிய தினமும் தியான சாதனை பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமா பண்ண நம்மளுக்கு வந்து இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் நடக்கும். இப்ப இந்த 12 இழை டிஎன்ஏ கொண்ட புதிய மனிதர்களுக்கு புதிய படைப்பு எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஒரு பகுதியாக வந்து லைரா என்று அழைக்கப்படும் ஒளி உலகம் வந்து நிறைய உலகங்கள் இருக்கு. அதுல லைரான்னு அழைக்கப்படுற ஒளி உலகத்துல இருந்து ஒரு கூட்டம், அங்க வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல வந்து இதுவரை ஒவ்வொரு முறையும் பூமியை அழித்து பிரளயம் புனரமைத்து கொண்டே இருந்தோம். ஒரு பிரளயத்தை கொண்டு வந்து அப்புறம் திருப்பி புதுசா ஒரு பூமி அது மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்படி பல தடவை பண்ணி திருப்பியும் அந்த பூமி வந்து கீழ்மட்டத்துக்கே போயிருது. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில காலம் வந்து இதே நிலைதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த முறை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து புறணமைக்கிறதுக்கு பதிலா நிரந்தரமா அதை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த நிரந்தரமா சீரமைக்கிறதுலதான் நம்மளோட டிஎன்ஏ 12 ஸ்ட்ராண்டா ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா பூமி கீழ்நிலைக்கு போகாது. ஏன்னா நாம உயர்நிலைக்கு போக போக நம்மளோட அதிர்வெண்கள் மாற பூமியோட அதிர்வெண்ணும் மாறிடும். அதாவது இங்குள்ள மனிதர்களை பிரளயத்தால் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக இங்குள்ள மனிதர்களின் கீழ் உணர்வு நிலையை, அதாவது ரொம்ப அரிஷத் வர்க்கங்கள்ல மாட்டிட்டு இருக்க இந்த மனிதர்களோட உணர்வை வந்து 2 இழை டிஎன்ஏ அந்த நிலையில இருக்கிறவங்கள 12 இழை டிஎன்ஏவா மாற்றி அமைத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து திருப்பி இந்த பூமியை காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி பிளேடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம பூமிக்கு மேற்பரப்புல வந்து பல சோதனைகளை நடத்தி அதன் பிறகு இந்த பூமிக்கு வந்து இந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு. எப்போ 2012க்கு முன்னாடி எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதெல்லாம் வந்து
2012க்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. 12 இழை டிஎன்ஏ வந்து இதுக்காக உழைக்கிறவங்க வந்து பல குழுக்களா இருக்காங்க. அவங்களோட பேரெல்லாம் இதுல கொடுத்துருக்கு. பிளேடியன்ஸ், ஆர்கிட்டோரியன்ஸ், ஆண்ட்ரோமெட்ரியன்ஸ், சிரியன்ஸ், லைரன்ஸ், வேகன்ஸ், ஆல்பா சென்ச்சுரியன்ஸ், பெலிட்ரீஷியன்ஸ், ஓரியன்ஸ், வேஸ்தாஸ், ஃபான், ஓவர்லைட்டிங். இவங்க எல்லாம் அந்தந்த உயர் உலகங்கள்ல இருந்து வந்து இந்த டிஎன்ஏவை புறநமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க எல்லாருடைய சிறப்பு திறன்களை கொண்ட டிஎன்ஏவை கொடுத்தனர். அவற்றை கொண்டு நம்மளை வந்து அவங்களுக்கு அந்த டிஎன்ஏவை மாற்றக்கூடிய சக்தி வந்து அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால அவங்களோட அந்த ஒளியையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சு நம்ம மனிதர்களை நம்ம மாறணும். இத வந்து இந்த 12 ஸ்டாண்ட வந்து உயர் உணவு நிலைக்கு கொண்டு உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கிற அறிவும் அவங்களுக்கு அந்த மனிதர்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ஞானமே இல்லாம இப்போ வந்து நான் வந்து சும்மா டெய்லி தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களால அவ்வளவு ஈஸியா டெய்லி பண்ண முடியாதுல்ல. இப்ப நான் உங்களுக்கு இவ்வளோ ஞானம், நீங்க வந்து பல புத்தகங்களை படிச்சு ஒவ்வொரு ஆசான்களும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க என்ன ஆகும், நம்ம அறிவுல போய் கொஞ்சம் கொஞ்சமா பதிய அதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதை நோக்கி போறதுக்கான ஒரு முயற்சியை நாம எடுப்போம். அப்படிதானே? சோ அதுக்குரிய அறிவை கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை வந்து முழுமையா நம்மளால அங்க கொண்டு வர முடியும். இப்போ வந்து பல அதிர்வெண்கள் இல்லாம இருந்த பூமி இப்போ வந்து வேரியஸ் டைமென்ஷன்ஸோட ஃப்ரீக்வன்சிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமி வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இப்ப நம்மளுக்கு 2 தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த மீதம் உள்ள 10ம் உறக்க நிலையில, அதாவது டார்மெண்டா, அதுக்கு வந்து பவரே இல்லாம அப்படி ஒரு உறக்க நிலையில இருக்கு. இந்த உறக்க நிலையில இருக்க 10 ஒளி சம்பந்தப்பட்ட பரிணாமங்களும், அதாவது ஒவ்வொரு டிஎன்ஏவும் ஒவ்வொரு டைமென்ஷனோட கனெக்ட் ஆயிருக்கும். அதுல வந்து 2 டைமென்ஷன்ல மட்டும்தான் இப்ப கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம். அதனால மல்டி டைமென்ஷன் சொல்றாங்க நம்மள. மிச்ச 10ம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து வர ஞானமும் வந்து நாமளும் இந்த மாதிரி ஒரு படைப்பாளியா மாறலாம். இப்ப வந்து நாம என்ன பண்ணிருக்கோம், இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். நம்மளால ஒரு படைப்பு எதுவுமே கோ-கிரியேட்டராகவே இருக்க முடியல. அப்ப நம்ம அந்த நிலைக்கு வர்றதுக்கு வந்து இந்த 12 இழை டிஎன்ஏ ஆக்டிவேஷன்ல வரணும். இந்த 12 இழை டிஎன்ஏவும் விழிச்சிருச்சுன்னா, அது ஃபுல்லா விழித்தெளிந்தால் பூமி வந்து மீண்டும் அக உலகின் பகுப்பாய்வு, பரிமாற்ற தகவல், அதாவது இது வந்து பூமி வந்து ஒரு பரிமாற்ற தகவல் மையமாக வச்சிருந்தாங்களாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருந்து பரிமாறிக்கொண்டு இருக்கிற ஒரு மையமா இருந்தது. ஒரு சுதந்திரத்து ஒரு விருப்பமாக இருந்தது, ஒரு வழிகாட்டியா இருந்தது, ஒரு முன்னுதாரணமா இருந்தது, அப்புறம் வந்து ஒரு ஆற்றல் மையமாக இருந்தது. தாராங்கிற ஒரு நிலையில இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து 2 இழை டிஎன்ஏவா மாறினதுனால மெல்லிய, அதாவது அந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப மெல்லிசா ஒரு அந்த மாதிரி ஒரு நூல் இழை மாதிரி இருக்குமா, அது அந்த அந்த அமைப்புல இருக்கும்போது சக்திகள் எல்லாமே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் பண்றோம். ஒரு ரிசீவர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு டிஎன்ஏ வந்து ரிசீவர், அங்க இருந்து டிரான்ஸ்மிட் ஆயிட்டே இருக்கா. ஆனா நம்மளால ரிசீவ் பண்ண முடியல, ஏன்னா ரிசீவர் கட்டு போயிடுச்சு. ரிசீவரால ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப அந்த ரிசீவரை வந்து சரி பண்ணி, அதை ஆக்டிவேட் பண்ணி, அதை ரிப்பேர் பண்ணி, அதை ரிசீவ் பண்ண வச்சுட்டோம்னா இன்னும் மிச்சம் உள்ள 10 உலகங்களோட எல்லாமே நம்மளால கோட் பண்ண முடியும், என்கோட் பண்ண முடியும். லைட் ஃபிலமெண்ட்ஸ்ல அங்க இருந்து வர எல்லாத்தையுமே நம்மளால மாத்திக்க முடியும். ஆனா இத வந்து இப்போ பல மாஸ்டர்ஸ் வந்து தியானம் மூலமா அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் பண்ணி, அவங்க தீவிர தியானம் பண்ணி, இந்த மாதிரி சுனலதா மேடம் மாதிரி போய் பல உலகங்கள்ல போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளாலேயும் முடியும். நம்ம வந்து
தியான சாதனைய நிறைய பண்ணணும். பத்திரிஜி சொன்ன மாதிரி 50-50 உலக வாழ்க்கைக்கு வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம், தூங்குறோம், சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் அந்த 24 மணி நேரத்துல 50% டைம் தான் அதுக்கு ஒதுக்கணும். மிச்ச 50% வந்து நாம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு நாம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கொஞ்சமா மாற மாற என்ன ஆகும், நம்ம போன புக்லே சட்டவர்த்தி சார் புக்ல என்ன படிச்சோம்னா, நீங்க வந்து ஆன்ம நிலையை உயர்த்துறதுக்கு தியான சாதனை, சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், சர்வீஸ் எல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களோட இந்த உலகியல் வாழ்க்கையோட தேவைகள் எல்லாம் தானாக பூர்த்தி செய்யப்படும். அப்படிதான் போன புக்ல பார்த்தோம். சோ அதனால 50-50 சொல்றீங்களா மேடம், டைம் இல்லையே, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு எல்லாருமே இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாம வந்து இந்த பத்ரிஜி உள்ள வந்து நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லி பல கோடிக்கணக்கான மாஸ்டர்ஸ் உருவாக்கிட்டு போயிருக்காரு. அதுலயும் இன்னும் இந்த மாதிரி கிளாஸஸ் நடக்க 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 நிறைய பேர் இதுல வந்துகிட்டே இருக்க கண்டிப்பா இந்த உலகம் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி தியான ஜெகத், சாக்காகார ஜெகத், பிரமிட் ஜெகத்தா மாறிடும். ஸோ அப்ப அதுக்கு நாமளும் உங்களோட பங்கா நீங்களும் வந்து நிறைய பேருக்கு போய் முதல்ல தியானத்தை சொல்லணும், தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்லணும் நம்ம. அப்புறம் இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு அவங்கள முடிஞ்ச வரைக்கும் வர வச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை நம்மளும் இந்த பூமிக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பூமி வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி மாறிடுச்சு, ஏன் 2 டிஎன்ஏ தான் ஆக்டிவேட் ஆயிருக்குங்கிறதுக்கெல்லாம் இப்ப எல்லாம் பார்த்தோம். இது இன்னும் ஃபர்தரா டிஎன்ஏ பத்தி, டிஎன்ஏவோட வரலாறு பத்தி ஒரு அடுத்த சாப்டர் இருக்கு. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு இந்த புக்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே பார்த்துட்டு வரலாம். இது ஒரு கதை மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் அதுல விஷயங்களும் இருக்கும், கொஞ்சம் கதை மாதிரி இருக்கும், நம்ம இமேஜின் பண்ணியும் பார்க்கலாம். அதுல வந்து நிறைய ஞானமும் இருக்கு, இன்னும் நிறைய அதுல வந்து என்ன சொல்றது, அதை பத்தின சில சயின்ஸும் இருக்கு இதுல. இன்னும் கொஞ்சம் உள்ள போக போக அதுவும் இருக்கு. மாஸ்டர், அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இதுல சயின்டிபிக் நாலேஜும் இருக்குல்ல மேடம்? ஆமா ஆமா, இனிமே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. முதல்ல இந்த மாதிரி கதை மாதிரி சொன்னா தானே நீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக முடியும். முதலே சயின்ஸ் சொன்னா போர் புரியாது முதல்ல நம்மளுக்கு. எஸ் எஸ், நீங்க சயின்ஸ் சொன்னோட நான் அதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சயின்டிபிக் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் அதுல, டிஎன்ஏ. எஸ், அதுல வந்து கெமிக்கல் நேம், இந்த பயாலஜிக்கல் நேம் எல்லாமே வரும் அதுல. மோரோவர் இந்த சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் டாக்டர்ஸ் ஓரியன்டட் தான். ஆமா, கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். பட் ஆனா அது ரெண்டுமே கனெக்ட் ஆனதுதான் சார். நம்ம உடலே வந்து ஒரு அதாவது ஒரு உயர் ஆன்மாவோட குடியிருப்பு. அப்ப அது வந்து அதுதான் டிசைன் பண்ணிருக்கு. இப்ப நம்ம அதை அப்படிதானே பார்த்தோம். அந்த மகாயோனி உலகத்துல வந்து ஒன்னொன்னா நம்ம தயாரிச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த உடம்ப. ஒரு கார் எப்படி ஒரு ஃபேக்டரியில ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா மாட்டி மாட்டி ஒரு பெரிய கார் வெளியில வருதோ, அதே மாதிரிதான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணும்போது அவங்க இந்த உடம்பு ரீதியா அதை டயக்னைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. பட் அது ஆக்சுவலி கனெக்டட் டு த ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமா கனெக்ட் ஆகி தான் இருக்கு. அதோட மூல மேனுஃபேக்சரிங் வந்து டாக்டர்ஸ்க்கு தெரியாது. இப்ப மேனுஃபேக்சர் பண்ணி, ஆமா, பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கும் அதுல. ஆமா, மேனுஃபேக்சர் எங்க ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது, அந்த கதை யாருக்கும் தெரியாது. ஆனா மேனுஃபேக்சர் ஆகி உள்ள உடம்புக்குள்ள வந்தோம்னா அதை ரிசர்ச் பண்ணி சொல்லிடுறாங்க, இது இப்படி வேலை செய்யுது அப்படின்னு. நம்ம இன்னும் அடுத்து வர மாதத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதை படிப்போம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து திருப்பி ஓரளவுக்கு ஒரு 3 நாள் நம்ம பார்க்க நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய புரிதல்.